சத்தியமா 2 பேரும் லவ் பண்ணல. போதுமா? நாங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க போறோம். இப்படி அவன் கூட இருந்தா அவனை சரி பண்ணி பழையபடி நம்ம நட்ராஜாவே அவனை கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா. உங்களை ஆளை வச்சு அடிச்சதே நான் தான். இது உங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர். பக்காவா பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்க ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா போதும். வயசுக்கு வந்த புள்ளைய தனியா ராத்திரியில விட்டுட்டு எப்படிமா போக மனசு வரும்? தப்ப போட்டுக்கமா. சரிம்மா. பஸ் பஸ் இங்கதான். பஸ் அவங்க இங்க என்ன பண்றாங்க? உள்ள வாங்க பஸ், வந்து பாருங்க. என்ன சந்தோஷ், உங்களுக்காக பார்க்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஃபோன் பண்ணி இங்க இருக்கேன்னு சொல்றீங்க. உட்காருங்க பாஸ். டேய், சிக்கன் 65 வாங்கிட்டு வாடா. சரி மச்சி, வாங்கிட்டு வந்தேன். நான் பாஸ், லவருக்காக மட்டும் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்டுக்காக 2 மினிட்ஸ் காத்துந்தா ரொம்ப கோச்சிக்கிறீங்க. கோச்சிக்காதீங்க பாஸ், சும்மா ஜாலிக்காக தான் சொன்னேன். பரவாயில்லைங்க. நான் பாஸ், மதுவை பத்தி 4 விஷயம் நல்லதா பேசலாம் பார்த்தா இப்படி மூஞ்சி திருப்பிட்டீங்க. ஓகே ஓகே சாரி. அன்னைக்கு மதுவோட நாங்க இருந்தப்போ அவளை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டோம். இல்லைன்னா அவன் கோச்சிப்பா. அதான் பரவாயில்லைங்க. மச்சான், நண்பனுக்கு ஊத்துடா. மச்சே, அந்த கிளாஸ் எடு. இல்ல எனக்கு வேண்டாம். நாங்கெல்லாம் பிறக்கும் போதே பீர் பாட்டில் ஓப்பனரோடையா பிறந்தோம். எல்லாம் ஆந்தி வேலை பிக்கப் பண்ணிக்க வேண்டியதுதான். இல்ல பாஸ் ப்ளீஸ், எனக்கு நிஜமாவே வேண்டாம். ஒரு பெக்க போடு, உன் மனசுல இருக்கலாம் தானா மறைஞ்சு போயிடும். நானே அவளை மறக்க கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா? பாஸ், நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கும் இதுதான் மருந்து. சும்மா கப்புன்னு அடிங்க, குப்புன்னு ஏறும். அப்புறம் எங்க பார்த்தாலும் மது மட்டும்தான் தெரியவா. நம்ம மதுவை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. அடிங்க நண்பா. யோசிக்காத, எடு, கையில எடு. ரெடி, 1 2 3 அடி. அடப்பாவி பின்றி நண்பா. மச்சான், நண்பனுக்கு இன்னொரு பேக்கு ஊத்து. டக்குன்னு ஊத்துடா மச்சான். எடு, சும்மா அடிங்க பாஸ். பாஸ், மதுவை பத்தி ஏதோ பேசலாம்னு சொன்னீங்க. மதுவை பத்தி தானே, தாராளமா பேசலாம். டேய் மச்சான், நீ முதல்ல மதுவை பத்தி சொல்லு. மதுவால சிறுமூளைக்கு பாதிப்பு வரும். மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு. டேய், அவனுக்கு போதை ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்துல 2 கேளு. பாஸ், என்ன கலாய்க்கிறீங்களா? நிஜமாவே எல்லாரும் போதையில இருக்காங்க நண்பா. நீ கவலைப்படாத, நான் உனக்கு கம்பெனி தரேன். ஏன் பாஸ் மது என்ன வெறுக்கிறா? நான் அவன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு தெரியுமா? பியூர் லவ் பாஸ். எனக்கு தான் நல்லா தெரியுமே. தெரியும்ல, உங்களுக்கே தெரியும்ல. ஆனா மது உங்களை வேணாங்கிறல்ல நண்பா. இந்த உலகத்துல நல்லவனாவே இருக்க கூடாது பாஸ். ரொம்ப தப்பு பாஸ். முதல் என்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா பாஸ்? என்ன கேட்டா? முத்தம் பாஸ், கிஸ். நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொன்னேன் பாஸ். அந்த அளவுக்கு நேர்மையா இருந்தேன். சரி, நம்ம கட்டிக்க போறோம் தானேன்னு என் கொள்கையை கூட விட்டுட்டு
ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ண பாஸ். வாய்ப்பே இல்லை நண்பா. பாஸ் இன்னொரு பெகு ஊத்துங்க. ஏய் ஊத்துறா. இந்தாங்க பாஸ். பாஸ் நீங்க யாரா லவ் பண்ணீங்களா? இந்த அளவுக்கு இல்லை. உங்களுக்கு புரியுது, ஆனா மதுவுக்கு புரிய மாட்டேது பாஸ். என் உயிரே அவன் மேல வச்சிருந்தேன் பாஸ். ஆனா பாஸ், இணைந்து விட்ட இரு இதயங்களை அந்த கடவுளாலையும் பிரிக்க முடியாது தானே? ஆமா. அப்புறம் எதுக்கு பாஸ் நான் வேணான்னு சொல்லலாம்? அதானே. அந்த மது என் மனசுக்குள்ள இருக்கா. அதுவும் அங்க இருக்கா. எங்க இருக்கா? ஏதோ இந்த மொபைல்ல கூட இருக்கா. என் மது என் செல்போன், சாரி பஸ், என் மது என் செல்போன்ல கூட இருக்கா. நல்லா பாத்துக்க பஸ். இதான் என் மது, மை மது. பாருங்க பஸ், பாருங்க என் செல்ல குட்டி, என் பொம்மை குட்டி. நீங்க ஆசையா கேட்டல முத்தோ, இப்ப நான் கொடுக்குறேன். Hey, who are you? I am your friend. What are you doing? நீங்க உங்க லவர் கூட. No. என் wife. சொல்லு யாரு? Your wife. அதான் அதேதான். ஆமா, இப்போ நான் என்ன சொல்லுவேன்? மது உங்க wife. கரெக்ட். நானும் மதுவும் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்திருக்கோம். எல்லாத்துக்கும். டேய் இவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். பாஸ் வாங்க பாஸ், வாங்க பாஸ் ஒரு குவார்டர் சொல்ல. வாங்க வாங்கி தரேன் வாங்க. வேணும் பாஸ், வாங்கி தரேன் மது வாங்க. பாஸ், வாங்கி தரேன் குவார்டர் பாஸ். வாங்க. டேய் இதெல்லாமா போய் எடுப்பாங்க? இதுதான் ஒரிஜினல் மாமா. இதுல இருக்கிற சுவாரஸ்யமே தனி. நாளைக்கு இவனுக்கே இதை போட்டு காமிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. டேய் நட்டு வந்தா செம்ம ஜாலியா டைம் பாஸ் ஆகும்னு நினைச்சேன். 2 பெக்க போட்டு 100 மொக்க போட்டான். ஆமா அந்த கோட்டர் எங்க வச்ச? இங்க தான் எங்கேயோ வச்ச மாமா. ஆறு தேடு. எர்ரா ஆகுறான்ல. சரக்கு பத்தல சீக்கிரம். எல்லா வீட்லேயும் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துகிற பிள்ளைங்க இருக்க தான் செய்கிறாங்க. இதில் மட்டும் ஏழை பணக்காரன் அப்பர் மிடில் லோயர்னு எந்த பாகுபாடும் இல்லை. பெற்றவங்களை அளவச்சு பார்க்கறதுல இவங்களுக்கு அப்படி என்னதான் சந்தோஷம்னு தெரியல. நாம அவங்கள ஒரு வார்த்தை கூட கடுமையா பேசுறது இல்லம்மா. என்னைக்காவது தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட 10 நாள் சாப்பிடாம 1 மாசம் தூங்காம தவிக்கிறோம். ஆனா அவங்க நம்ம மேல ரொம்ப சுலபமா வார்த்தையில அள்ளி கொட்டிடுறாங்க. அது ஒரு விஷயமாவே நினைக்கிறது இல்ல. பெத்த அம்மா கிட்ட சண்டை போட்டு சோத்து பானையை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுமா. நாம பிள்ளைங்க தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நம்மளை விட்டு வெளியே போனாதான் உலகமே இருக்கு. நாம் அவங்களையும் அவங்க நம்மளையும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வேற வழியே இல்லை. அவங்க நம்மள என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா ஒரு எள்ளு முனை அளவாவது அவங்களுக்கு நம்ம கெடுதல் நினைப்போமா? அதெல்லாம் யோசிக்கிறவனா இருந்தா சண்டைக்கே வரமாட்டானே. அது என்னமோ தெரியலம்மா. இத்தனை வருஷமா ஒழுங்கா இருந்தவன் எப்படி திடீர்னு சித்தப்பா பேச்சு கேட்க ஆரம்பிச்சான்னு ஆச்சரியமா இருக்கு. நீ சொன்னதை வச்சு பார்த்தா உன் கொழுந்தனார் திட்டம் போட்டு இதெல்லாம் செய்யறாருன்னு தோணுது. உன் பொண்ணு உன் பையன் 2 பேரையும் அவர் தான் உனக்கு எதிராக தூண்டி விடுறாரு. அவர் ஏன் இதெல்லாம் செய்யறாருன்னு உனக்கு தெரியுதா? அதாம்மா எனக்கும் புரிய மாட்டேங்குது. உன் சங்காத்தமே வேணாம் சாமின்னு கும்பிடு போட்டு ஒதுங்கி வந்துட்டேன். ஆனாலும் நான் இருக்கிற இடத்த தேடி வந்து இப்படி எல்லாம் பண்றாரு. உன் கொழுந்தனார் தெளிவான பிசினஸ் மேனா தான் இருக்காரு. ஆதாயம் இல்லாம எப்படி முதலீடு பண்ணுவாரு? புரியல? சம்பந்தமே இல்லாம உன் பையனை கூட்டிட்டு போய் வச்சு சோறு போடுறதுக்கு அவருக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? உன் பையனை உனக்கு எதிராக திருப்பி விட்டா கோடிக்கணக்கில் அந்த மனுஷனுக்கு லாபம் கிடைக்கும் சுந்தரி. நீங்க வேறம்மா, வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம நானே தவியா தவிச்சிட்டு இருக்கேன். என் கூட போய் கோடி ரூபாயை சம்மந்தப்படுத்தி பேசுறீங்களே. அந்த கடையை ஆரம்பிச்சது உன் புருஷன் தானே.
அவர் உழைச்சு பாடுபட்டு அந்த கடையை வளர்த்திருக்காரு. அதனால இப்ப இருக்கிற எல்லா சொத்துலயும் உனக்கும் பங்கு இருக்கு. எங்க பங்கு கேட்டு வந்துடுவீங்களோன்னு பயந்துதான் அந்த ஆள் இவ்வளவு நாடகத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு அதுல எப்படிமா பங்கு வரும்? ஏன் வராதுன்னு சொல்ற? என் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் சொத்தை 2 பங்கா பிரிச்சாங்க. அதுல எங்களுக்கு சேர வேண்டியது 50,000 ரூபாய். அதை எங்களுக்கு தரேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை தராம ஏமாத்திட்டாரு. அப்படி இருக்கும்போது சொத்துல எப்படிமா பாதி பங்குன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன், சட்டம் அப்படி சொல்லுது. இப்ப 2 பேர் சேர்ந்து ஆளுக்கு 10 ரூபாய் முதலீடு போடுறாங்கன்னு வை. 30 வருஷம் கழிச்சு அது 10 கோடியா மாறினா முதல் போட்ட 2 பேருக்கும் சரிபாதியா தானே பங்கு வரும். அது எப்படிமா? அவர் தான் கடையை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏன் 50,000 தானே ஏமாத்திட்டாரு. அது மட்டும் தானே நான் கேட்க முடியும். உனக்கு புரியுற மாதிரி சொல்லட்டா? சரி, உன்னோட பணம் 50,000த்துல அன்னைக்கு நீ போரூர்ல இடம் வாங்கி போட்டிருந்தா எத்தனை கிரவுண்ட் வாங்கி போட்டிருப்ப? 50,000க்கு நிறைய வாங்கியிருக்கலாமே. இன்னைக்கு போரூர்ல கிரவுண்ட் என்ன விலை விற்க தெரியுமா? அப்போ அன்னைக்கு உன்கிட்ட வாங்கின 50,000த்துக்கு உன் கொழுந்தனார் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நீயே கணக்கு பண்ணிக்கோ. அதோட உன்னோட 50,000த்துல தான் அவர் கடையை டெவலப் பண்ணிருப்பாரு. சட்டப்படி இப்பவும் அந்த கடைக்கு நீ பார்ட்னர் தான். எங்க நீயோ உன் பிள்ளைங்களோ அதை பத்தி யோசிச்சிடுவீங்களோன்னு உன் கொழுந்தனாருக்கு பயம். உங்க யாரையும் எதையும் யோசிக்க விடாம பண்றதுக்கு தான் அந்த ஆள் இத்தனை கொலை பத்தியும் உன் வீட்டுல பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லம்மா, இப்போ எனக்கு புரியல. அந்த கடையை அவர் கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னு கொண்டு வந்திருக்காரு. அதுல நான் பங்கு கேட்கலான்னு சட்டம் எப்படிமா சொல்லும்? சுந்தரி, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும்னு வெத்து ஆறுதல் கூட என்னால சொல்ல முடியல. உன்னை பார்த்து எனக்கு கோவமா வருது சுந்தரி. ஏன் சுந்தரி இவ்வளவு அப்பாவியா இருக்க? அந்த ஆள் இத்தனை தூரம் உன் குடும்பத்தை சின்ன பெண்ணும் ஆக்கணும்னு நினைக்கிறது அந்த சொத்துல நீங்க பங்கு கேட்டுடுவீங்களோன்னு தான். அதுக்காக தான் உங்களை ஓட ஓட விரட்டி அடிக்கிறான். திரும்பி நின்று நானும் அடிப்பேன்டான்னு சொல்லி பாரு, அப்படி ஆடி போயிடுவான். இல்லைங்கம்மா, எனக்கு எதுக்குமா அந்த ஆள் உழைப்புல வந்த காசு? எனக்கு அதுல 1 பைசா கூட வேண்டாம். என்னையும் என் பிள்ளைங்களையும் நிம்மதியா இருக்க விட்டாலே போதும். வேணான்னு நீ சொல்லிட்டாலும் அந்த ஆள் அதை நம்பணுமே. எப்ப இருந்தாலும் இவங்க பிரச்சனைக்கு வருவாங்கன்னு அந்த ஆள் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது சாதாரணமா தீர்ற பிரச்சனையா தெரியல சுந்தரி. என் மனசால நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ண போறதில்ல. அப்படி இருந்தோ என்னை அவங்க வாழ விட மாட்டேன்னு சொன்னா நான் என்னமா பண்ண முடியும்? அப்புறம் அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு போக வேண்டியதுதான். என்னைக்காவது இதை உனக்கு சட்டப்படி டீல் பண்ணலாம்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. எனக்கு தெரிஞ்ச நல்ல ஆட்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் இதை மூவ் பண்றேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா? முதல்ல நீங்க தூங்குங்க, நேரம் ஆகுது. வாங்க படுங்க. வாங்க. வாங்கம்மா. நட்ராஜி யாருன்னு கேக்குறேன்ல. யாரு? நான் தாண்டி நட்ராஜ். ஏய், கதவு தரடி, கதவு தரன்றல. நட்ராஜ் அண்ணன் வந்திருக்கேன். கதவு ஏய் நட்ராஜ், டேய். Hey, no address. I'm ready. டேய், குடிச்சிட்டு வந்திருக்கியாடா?
நோ வாழ்க்கைய படிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் பண்ண துரோகத்தை நினைச்சு துடிச்சிட்டு வந்திருக்கேன்டி. ச்சே, அறிவில்லை உனக்கு. ஏன்டா இப்படி பண்ற? ச்சே, ஹேய், ஏய் டோன்ட் டச். நீங்க எல்லாருமே துரோகிங்க. நான் நல்லா இருக்கிறது உங்க யாருக்கும் போய் பிடிக்கல. ஆல் எனிமீஸ் கோ அவுட். அவுட் கோ. நான் என்னடி பாவம் பண்ண? வேலைக்காரி மாமன்றதால என் மது என்ன வேணான்னு சொல்றாடி. அது ஏந்தப்பா சொல்லி, அது ஏந்தப்பா? ஆ சொல்லி. சூர்யா, உங்க அம்மாவுக்கு புள்ள வேணும்னா வேற ஒரு நல்ல புள்ளையா பெற்றிருக்கலாம்ல. என்ன ஏன்டி பெத்து வச்சு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? டேய், உள்ள போய் அண்ணனுக்கு ஊருக்கு வந்தாத்தணும் போற. என்னடி முறைகிற? அண்ணன் சொல்றல போ. எல்லாரும் ஃப்ராடுங்க, எல்லாம் ஏமாத்துறானுங்க. ஆல் ஆர் சீட்டிங் பேட் ஃபெலோஸ். ஓ